டெல்லி, சென்னை, பெங்களூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 4 சிட்டிஸ் தான் அதிக அளவில் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யறதுக்கு வெளியாட்களை பணியமர்த்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து பெங்களூர் கொஞ்சம் விலக போகுது அப்படின்னே எல்லாரும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல சமையல் வேலைகளை செய்யறதுக்காக வெளியாட்களை பணியமர்த்துவதை தவிர்த்துட்டு கிச்சன் ரோபோட்னு ஒன்று வாங்கி வச்சிருக்காங்களாம். இது நிறைய பேர் இப்போ இந்த கிச்சன் ரோபோட் பக்கமாக திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிச்சன் ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இன்னைக்கு எனக்கு இந்த சமையல் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குமா. 4 பேர் அப்படின்னு சொன்னால் 4 பேருக்கு இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணும், இந்தந்த அளவுகோலில் வேணும் அப்படின்னும் அந்த கிச்சன் ரோபோட்டே உங்களுக்கு சொல்லிடுமா. ஸோ அந்த அளவுகோல் எல்லாம் எடுத்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து நீங்கள் அந்த கிச்சன் ரோபோட்குள்ளே போட்டிங்கன்னா அதுவே ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷை பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி அந்த என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் அந்த கிச்சன் ரோபோட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஏஐ ரோபோட்ல பல விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சமையல்காரவங்களை வெளியே தேடக்கூடிய வேலை மிச்சமாகுது. அதே போல் அவங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறதும் எங்களுக்கு மிச்சமாகுது. அவங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் 20,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 20,000 நாங்கள் சேவ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வரோம். ஸோ அதனால் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சமையல்காரவங்களை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வச்சு அவங்கக்கிட்ட எங்களுக்கு இப்படி சமைங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலுமே, அவங்கள நாங்கள் வேலை வாங்குறத காட்டிலுமே இந்த கிச்சன் ரோபோட் கிட்ட சொல்லிட்டா எங்களுக்கு சிரமத்தை கொடுக்காம டென்ஷனை கொடுக்காம இதுவே எல்லாத்தையும் பண்ணி பர்ஃபெக்டாக முடிச்சிடுது. ஸோ அந்த டைமில் நாங்கள் வீட்டில் இருக்க மற்ற வேலைகளை பார்க்க முடியுது. எங்களால் இது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐனால் பல மனிதர்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகும், பல துறைகளில் மனிதர்கள் வேலை செய்ய முடியாத சூழல்கள் எல்லாம் உருவாகும் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவங்க தான் இன்னொரு வீட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வேலையும் பறிக்கக்கூடிய விதமாக தான் இந்த கிச்சன் ரோபோட் பார்க்கப்படுது. ஸோ அதனால் மக்கள் இந்த கிச்சன் ரோபோட்டை வாங்குறத தவிர்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிறது மூலயமா தான் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராங்க. அவங்களுடைய வேலையில் நம்ம போயிட்டு இதை கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக அந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ 2 விதமாக இந்த கிச்சன் ரோபோட்க்கு விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்குது. இந்த கிச்சன் ரோபோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.